வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கமலாதாஸ் எழுதின காம்போசிஷன் இந்த போயமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த போயமில் பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தை பருவத்தை அவங்க நிறையா இதில் எழுதியிருக்காங்க. அந்த நினைவுகள்லாம் எப்படி இப்போ அவங்க மனசில் அவங்களோட தனிமையான வாழ்க்கையை பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களால மற்றவங்களுடைய இல்லை சமுதாயத்தோடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழக்கூடிய மக்களோடு சேர்ந்து அவங்கள மாதிரி வாழ முடியாதனால தான் ஒரு தனிமைப்பட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குது. ஏன்னா அவங்க ஒவ்வொரு இந்திய பெண்மணி மாதிரியும் அவங்க அப்பா அவங்களுக்காக தேர்ந்தெடுத்த கணவரை திருமணம் தான் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் அவங்க கணவருக்கும் தெரியுது நமக்கும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த பெண், அதாவது கமலாதாஸுக்கும் வயசு வித்தியாசம் ரொம்ப அதிகம். அதனால் அவர் என்ன பண்ணாருன்னா, உனக்கு நான் முழு சுதந்திரம் தரேன், உனக்கு எதெல்லாம் ஆசையோ அதெல்லாம் நீ மனசார செஞ்சுக்கோ, நீ சுதந்திரமாக இரு அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களுக்கு என்ன வேணும்னா ஒரு செக்யூரிட்டி, பேஷன், வார்மத் இதெல்லாம் அவங்க கணவர்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அந்த குடும்பத்தை தலை நடத்தி செல்கிற ஒரு தலைவர் அவர் தான். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் கணவர்கிட்ட நான் என்னெல்லாம் எதிர்பார்த்தானோ நான் எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு அது கிடைக்கல. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, எனக்குன்னு ஒரு அடையாளத்தை தேடிட்டு இருந்தேன். என்னால் இந்த சமுதாயத்தில் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லப்பட்ட அந்த கட்டுக்கோப்பான வாழ்க்கைக்குள்ளே என்னை பொருந்திக்க முடியல. என்னோட அடையாளத்தை நான் தேடும் போது நான் சில விஷயங்கள், அதாவது இந்த ஆண் ஆதிக்கம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிற விஷயங்கள்லாம் எதிர்த்து நான் செஞ்சேன். ஏன்னா இதெல்லாம் எனக்கு வேணும், நான் இப்படி தான் என்னை நான் அடையாளப்படுத்திக்கணும், என்னோடய அடையாளம் என்ன அப்படின்னு நான் தேடினேன். ஆனால் என்னன்னா என்னால் அதுலேயும் ஒரு திருப்தி வர முடியல அப்படின்றாங்க. அதே சமயத்தில் அவரோட கணவர் அவங்கக்கிட்ட காமிச்ச அந்த அன்போ இல்லை அந்த குடும்பத்தை கவனித்த விதமோ அவங்களுக்கு திருப்தியாக இல்லை. இந்த ஒரு பரிதவிப்பில் அவங்க அவங்க தேடின அன்பை வீட்டுக்கு வெளியில் தேடியிருக்காங்க. ஆனால் அது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நிமிஷத்துக்கு அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு முழுமையை தரலை. ஏன்னா ஒவ்வொரு வாழ்க்கையும் அவங்க தேடலோடு வேறு ஒருத்தரை நாடும் போதும் அது கடைசியில் அவங்களுக்கு ஒரு அதிருப்தியில் தான் போய் விட்டுருக்கு. இது அவங்கள ஒரு மாதிரி தனிமைப்படுத்தியிருக்கு. ஏன்னா ஒரு வாட்டியும் அவங்க எதையாவது தேடும் போது அவங்களுக்குள்ளே ஒரு புத்துணர்வு வருது, ஒரு சந்தோஷம் வருது. ஆனால் அந்த முடிவு அவங்களுக்கு திருப்தியாக இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஹிந்துவாக இருக்கிறதுனால அந்த ஹிந்து சமயத்தை நோக்கி அவங்க மனசை செலுத்தியிருக்காங்க. அந்த கார்மிக் சைக்கிள்னு சொல்லக்கூடிய விஷயத்தில், அதாவது நம்ம கஷ்டப்படுறோன்னா அது காரணம் நம்ம செஞ்ச தவறு தான் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே அவங்க மனசை எடுத்துன்னு போயிருக்காங்க. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, அவங்க மனசுக்குள்ளேயே நிறைய எண்ண ஓட்டங்கள் இருக்குது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிறாங்க, உலகத்தில் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, வளர்ச்சின்னா என்னென்னா ஒரு பெண் ஒரு மனைவி ஆகணும், மனைவி ஒரு தாய் ஆகணும், தாய் அடுத்த கட்டத்துக்கு அடுத்தடுத்து அவங்க குடும்பத்துக்காக வாழணும்னு. ஆனால் இவங்களோட தேடல் ஒரு அடையாளத்துக்காக, ஒரு பாதுகாப்புக்காக, ஒரு அடைக்கலத்துக்காக, அன்புக்காக தான் அவங்க வாழ்க்கை முழுக்க அவங்க தேடியிருக்காங்க. அதாவது ஐடென்டிட்டி, செக்யூரிட்டி, ஷெல்டர் அண்ட் லவ். அவங்களுக்கு இறப்பை பற்றிலாம் இல்லை, அந்த இறப்பு எப்போ ஒன்றா வரும். ஆனால் வாழ்க்கையை அழகாக வாழணும், ஒரு அருமையான வீடு, அதில் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு கணவர், அதில் சந்தோஷம், ஒரு பாதுகாப்பு, ஒரு புரிதல் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றத அவங்க எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பெல்லாம் சுக்கல் நூறாக உடச்சிடுச்சு அப்படின்றாங்க. ஏன்னா என்னோடய வாழ்க்கையே ஒரு ட்ராஜடி, நான் இதெல்லாம் தப்பிச்சு போகணும், எனக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்றாங்க. கடைசியில் அவங்க சொல்கிறாங்க, நான் இந்த சமுதாயத்தில் பொருந்தாதவ. ஏன்னா நான் செஞ்சது எல்லாமே எனக்கான ஒரு அடையாளத்தை தேடி தான். ஆனால் அதில் எனக்கு சங்கடம் தான் வந்தது, எனக்கு கஷ்டம்தான் வந்தது, என் சந்தோஷம்லாம் போயிடுச்சு, எனக்குன்னு ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு நிலைமையில தான் அதை எடுத்துகிட்டு போய் விட்டுருக்கு அப்படின்றாங்க. கடைசியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களுக்கு என்னென்னா இந்த உலகத்தில், அதுவும் இந்திய சமுதாயத்தில் நம்ம ஆணை சார்ந்து தான் வாழறோம். நம்ம மனசுக்குள்ளே நம்ம ரொம்ப ஹானஸ்ட்டாக ரொம்ப தூய்மையாக இருந்தாலும் பெண்கள் இந்தியாவில் பெண்கள் பர்டிகுலராக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பார்க்குறாங்க, விக்டிமைஸ் ஆகிடுறாங்க. ஒரு வகையில் இல்லை இன்னொரு வகை, நீங்கள் எப்படி ஒன்றா இருக்கலாம், அது நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் தள்ளப்படுறீங்க அப்படின்னு சொல்லி இதை முடிச்சிருக்காங்க. வாங்க படித்து பார்க்கலாம் கவிதையை. Ultimately I have come face to face with the sea. In the beginning the sea was only the wind's ceaseless whisper in a shell. ஸோ கடைசி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் கடலோட நேருக்கு நேராக இருக்கேன். அதாவது ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கடல்லேருந்து வர சத்தம் வெறும் ஒரு சத்தம் மாதிரி தான் வந்தது. அது எனக்கு ஒரு அழைப்பாக வரல. But lying beside my grandmother, quite often I thought that I could hear at night the surf breaking on the shore. சின்ன வயசில் நான் என் பாட்டி பக்கத்தில் படுத்துட்டு இருக்கும் போது எனக்கு இந்த அலைகளோட சத்தம் நல்லாவே கேட்கும்.
The sea was only 2 miles away. ஏன்னா வந்து எங்கள் வீட்டிலேருந்து இந்த கடல் வந்து ஒரு 2 மைல் தூரம் தான். That was long ago, before the skin, intent on survival, learned lessons of self-betrayal. ஆனால் இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, அதாவது அவங்க வந்து சின்ன குழந்தை பருவத்தை வந்து இங்கே சொல்கிறாங்க. Before the red house that had stood for innocence crumbled and the old women died, lying for 3 months paralyzed, while the thieves' ants climbed her ants and ate the cuticle. ஆனால் இதெல்லாம் வந்து நான் குழந்தையாக இருக்கும்போது. ஆனால் எங்கள் பாட்டி வந்து ஒரு 3 மாதம் பக்கவாதத்தில் அப்படியே படுத்துட்டாங்க. அப்போ அவங்களால வந்து கை காலை கூட நகர்த்த முடியாது. எந்த அளவுக்குன்னா எறும்புகள்லாம் அவங்க கை மேலே ஏறி அந்த நகத்தில் இருக்க கியூட்டிகளை வந்து சாப்பிட்டா கூட அவங்களால நகர முடியாத அளவுக்கு அவங்க வந்து வாதம் வந்து படுத்துட்டாங்க. Perhaps my innocence is not all that lost if the stones still endure and pieces of mortar lie scattered in the field. It may be that in my heart I have replaced love with guilt and discovered that both love and hate are involvements. இப்போ நான் வளர்ந்துட்டேன். இப்போ எப்படின்னா என் மனசில் வந்து காதல் எல்லாம் இருந்தது. இப்போ வந்து எப்படின்னா ஒரு கில்ட் தான் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம ஒருத்தரை விரும்புகிறோமோ இல்லை வெறுக்கிறோமோ ரெண்டுமே வந்து நம்ம ஒரு ஈடுபாடோடு தான் செய்வோம். ஆனால் எனக்கு எல்லாத்துலேயும் தோல்வி தான் கிடச்சிருக்கு அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. பட் திஸ் ஓன்லி சிக்னிஃபைஸ் க்ரோத் அண்ட் க்ரோத் இஸ் நேச்சுரல். ஆனால் இதெல்லாம் ஒரு வளர்ச்சி தான். அதாவது ஒருத்தங்களை நம்ம விரும்புகிறதோ இல்லை வெறுக்கிறதோ நம்ம வளரும். ஏன்னா குழந்தைங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. ஆனால் வளர வளர இந்த உணர்வுகள்லாம் வரும். அப்போ நம்ம வந்து மாறி மாறி நம்ம உணர்வுகளை மாற்றும் போது நம்ம வளரோன்னு அர்த்தம். The tragedy of life is not death but growth. The child growing into an adult and growing out of needs, discovering that the old have black rimmed nails and scabs from which emanates a sweet moldy smell. ஏன்னா வளர்ச்சின்றது என்னன்னா அந்த குழந்தை பருவத்தில் நம்ம அடல்ட் ஆகிறோம் இல்லையா, அதுவே ஒரு வளர்ச்சி தான் அப்படின்றாங்க. In the years that followed, I was busy growing. I had then no time at all for the sea. குழந்தை பருவத்தை தாண்டிட்ட அப்புறம் என்னால் கடலை பற்றி நினச்சி பார்க்கவே முடியாது. ஏன்னா நான் வந்து என்னோட அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருந்தேன் என் வாழ்க்கையில். சின்ன வயசில் நான் கடலை பார்த்த மாதிரியும் சத்தத்தை கேட்ட மாதிரிலாம் இப்போ நான் இல்லை. பட் there was off and on a seascape in my dreams and the water slopping up and sliding down. ஆனால் அப்பப்போ கனவுல வந்து எனக்கு இந்த கடல் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த அலையெல்லாம் கடல் மேலே அடித்து திருப்பி போகிறதெல்லாம் எனக்கு கனவுல வரும். When I got married, my husband said, "You may have freedom as much as you want." My soul barked at of this diet of ash. எனக்கு கல்யாணம் ஆனும்போது என் கணவர் என்கிட்ட சொன்னார், உனக்கு எந்த மாதிரி சுதந்திரம் வேணுமோ அதெல்லாம் உனக்கு இங்கே கிடைக்கும்னு. அதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்ப்பு இருந்தது என் மனசில். Freedom became my dancing shoe. How well I danced and danced without rest until the shoes turned grimy on my feet and I began to have doubts. ஆனால் அவர் சொன்ன மாதிரி எனக்கு எதுவுமே நடக்கலை. I asked my husband, am I hitherto, am I lesbian or am I just plain frigid? அவங்களுக்கு வந்து அவங்க கணவருடைய இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவுலேயும் ஒரு திருப்தி இல்லை. அதனால் இவங்க கணவர்கிட்டே கேட்டிருக்காங்க, நான் சரியாக இருக்கேனா, இல்லை நான் ஒரு லெஸ்பியனா, இல்லை ஒருவேளை வந்து நான் வந்து எந்த விதமான உணர்ச்சியும் வெளிப்படுத்தாமல் இல்லை உணராமல் இருக்கக்கூடிய ஒரு ஜடமாக இருக்கேனா அப்படின்னு கேட்குறாங்க. He only laughed. For such questions probably they are not answers or else the answers must emerge from within. அவர் வெறும் சிரிச்சார். ஏன்னா வந்து இந்த மாதிரி கேள்விங்களுக்கெல்லாம் பதில் இல்லை. இந்த மாதிரி கேள்விக்கான பதிலாம் நமக்குள்ளேருந்து தான் நமக்கு வெளியில் வரணும். I have lost my best friend to a middle-aged cure. The lesbians hiss they love at me. Love I no longer need. With tenderness I am most content. I have learned that friendship cannot endure, that blood ties do not satisfy. ஏன்னா வந்து எனக்கு தெரியும் பெண்களோட ஒரு பெண்கள் வந்து நெருக்கமாக இருக்கும்போது அது எப்படி இருக்குன்றதை என்னால் உணர முடியும். இப்போ எனக்கு வேண்டியது அன்பு இல்லை. ஏன்னா நிறைய கற்றுக்கிட்டு இருந்த வாழ்க்கையில் ஒரு நட்புன்றது காலகாலத்துக்கும் இருக்காது. அதே மாதிரி ரத்த உணர்வும் வந்து உங்களுக்கு ரத்த உறவுகள் இருக்கு இல்லையா, அதுங்கள் கூட ஒரு திருப்தியான உறவாக உங்களுக்கு அமையாது. And so with the interesting man I meet, be it a curious editor or a poet with a skin yellowed by like antique paper, a skin older than Jesus Christ, I must most deliberately whip up a froth of desire, a passion to suit the occasion. அதில் நான் சந்தித்த வேறு ஆண்கள், அது யாராக ஒன்றா இருக்கலாம், ஒரு எடிட்டராக இருக்கலாம், ஒரு கவிஞராக இருக்கலாம், இல்லை ஒரு வயசானவர், அதாவது ஜீசஸ் கிரைஸ்டோட வயசானவர்னால் கொஞ்சம் வயசானவராக இருக்கலாம். ஆனால் இவங்ககிட்டலாம் வந்து நானே தான் எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆசையை வந்து தூண்டிக்க வேண்டிய நிலைமையில் தான் நான் இருந்தேன். I must let my mind strip tease, I must extrude autobiography. The only secrets I always withhold are that I am so alone and that I miss my grandmother. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் என்னோடய பாட்டியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். Reader, you may say, now here is a girl with vast sexual hungers, a bitch after my own heart. இப்போ நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்னதை வச்சு என்னை பற்றி எப்படி வேணால் நீங்கள் நினைக்கலாம்.
பட் ஐ எம் நாட் யோர்ஸ் ஃபார் த ஆஸ்கிங். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நான் இங்கே கேட்கல. grovel at my feet, remove you monkey suits and dance, sing erato erato erato, yet I shall be indifferent. ஏன்னா நீங்கள் என்னை பற்றி என்ன சொன்னாலும் அது வந்து என்னுடைய கவனத்துக்கு வரப்போகிறதில்ல, நான் அதை எடுத்துக்கவே போகிறதில்ல. நாட் பிகாஸ் ஆஃப் மாரலிட்டி பட் பிகாஸ் ஐ டூ நாட் ஃபீல் த நீட். ஏன்னா எனக்கு அது தேவையில்லை. நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு தேவையில்லை. என்னோடய ஆட்டோபயோகிராஃபி, என்னோடய சுயசரிதம் எழுதும் போது என் மனசுக்குள்ளே என்ன தோணுச்சு, நான் என்ன செஞ்சேன்றதை உண்மையாக தான் எழுத போகிறேன். பட் வை யூ வரி? என்னோடய வாழ்க்கையை நான் இப்படி தான் வாழ்ந்திருக்கேன் நான் சொல்லும் போது நீங்கள் அதை பற்றி வரி பண்ணிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. வாட் ஐ எம் ஏபிள் டு கிவ் இஸ் ஒன்லி வாட் யுவர் ஒய்ஃப் இஸ் குவாலிஃபைட் டு கிவ். இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு என்ன கொடுக்குறேன்னா, உங்கள் மனைவி உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் நானும் கொடுக்க போகிறேன். வி ஆர் ஆல் லைக் வி விமென் இன் ஆர் wrappings ஆஃப் ஹேர்லெஸ் ஸ்கின். ஏன்னா நாங்கள் எல்லா பெண்களும் ஒரே மாதிரி தான். ஆல் skeletons are alike, only the souls vary that hide somewhere between the flesh and the bone. எங்கள் ஆத்மா மட்டும்தான் வேறுபடுது, எங்கள் உடம்பெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. When I was home on vacation some 13 years ago, my grandmother asked me to spend one night in the old family home. ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விடுமுறையில் நான் வரும்போது என்னோடய பாட்டி வந்து வா நம்மளோட பழைய வீட்டில் ஒரு நாள் இருக்கலாம், ராத்திரி இருக்கலாம்னு கூப்பிட்டாங்க. we shall talk, she said, darling, we shall talk all night. ராத்திரி முழுக்க நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், வாமா கண்ணு அப்படின்னு சொன்னாங்க. And in the evening she kept a lighted lantern on the window sill and sat up waiting for me. சாயங்கால பொழுதில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு விளக்கை வந்து ஜன்னல் கிட்ட ஏற்றிட்டு எனக்காக காத்துட்டு இருந்தாங்க. The house was 400 years old, its rafters shook in the wind. அந்த வீடு வந்து ஒரு 400 வருஷம் பழமையான வீடு. அதில் இருக்கிற அந்த ஓடெல்லாம் வந்து காற்றடிச்சாலே அப்படியே ஆடும். Those who thought my life precious cried, do not go there, we shall have no peace with you sleeping under that tottering roof. ஆனால் இப்போ எனக்கு நெருக்கமானவங்களாம் ஐயோ அவ்வளோ பழைய வீட்டுக்கெலாம் போகாது, ஏன்னா நீ பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா உனக்கு ஏதாவது ஆகிடுமோ, ஏன்னா அந்த கூரையெல்லாம் ஆடிக்கிட்டே இருக்குது, அதனால் நாங்கள் ராத்திரி நிம்மதியை தூங்க முடியாதுன்னு சொன்னாங்க. மை கிராண்ட் மதர்ஸ் லேம்ப் burnt all night on the window sill. எனக்காக காத்திருந்த பாட்டி அந்த விளக்கு பக்கத்துலேயே ராத்திரி முழுக்க உட்காந்துருந்தாங்க. அதாவது நான் போகவே இல்லை, இவங்க பேச்சை கேட்டுட்டு நான் போகல. ஐ நோ இட் இஸ் நோ யூஸ் ரிக்ரெட்டிங் நவ் ஆர் ஃபீலிங் அஷேம்ட். ஆனால் இப்போ அதை பற்றி அடடா நான் ஏன் அந்த மாதிரி போகாமல் விட்டேன்னு நினச்சி ரிக்ரெட் பண்ணுறதோ இல்லை வந்து பாட்டி எப்படி ஏமாற்றிட்டோன்னு அவமானப்படுறதோ இப்போ வந்து பிரோஜனம் இல்லைன்னு எனக்கு தெரியும். I also know that by confessing, by peeling off my layers, I reach closer to the soul and to the bones supreme indifference. இப்போ இது வந்து நான் வந்து உங்ககிட்ட உங்ககிட்ட ஒத்துக்கிறேன் இல்லையா, அது மூலமாக வந்து நான் இன்னும் வந்து சுப்ரீம் இன்டிஃபரன்ஸ்க்கு கிட்ட போகிற மாதிரி எனக்கு தோணுது. Only those who like to listen. இதை கேட்க விருப்பப்பட்டவங்க மட்டும் கேளுங்க. What I narrate are the ordinary events of an ordinary life. என்னோடய வாழ்க்கை வந்து ஒரு சாதாரண வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் நடந்தது தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். My first school house is now a brothel and the ladies sun themselves on the lawn in the afternoons with their graying hair newly washed left undyed. நான் படித்த ஸ்கூல் இப்போ ஒரு brothel மாதிரி இருக்குது. அங்கே இருக்கிற பெண்கள்லாம் இப்போ வந்து மத்தியான வேலையில் அவங்களுடைய இப்போ நரைச்சிட்டு வர முடியை வந்து நல்லா கழுவி காய வச்சுட்டுருக்காங்க. Who can say looking at them that they are toys fit for the roaring nights? அவங்கள பார்க்குற யாராவது ஒருத்தங்க அவங்க ராத்திரியில் மட்டும் விளையாடக்கூடிய ஒரு பொம்மைன்றதை உணர்வாங்களா? There must be something symbolic here, but I do not remember what. I have gathered a few morals too, picking them like the wildflowers on my way. எனக்கு இப்போ இதெல்லாம் வந்து இப்போ சரியாக ஞாபகம் இல்லை. Husbands and wives, here is my advice to you. Obey each other's crazy commands, ignore the same. இப்போ கணவன் மனைவிகளுக்கு நான் ஒரே ஒரு அறிவுரை தான் சொல்வேன். மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்டுங்க. அது வந்து ஒரு இன்சைன்னா பைத்தியகாரத்தனமான ஒரு விஷயமா இருந்தால் அதை மட்டும் ஒதுக்கிடுங்க. Turn your home into a merry dog house. Marriage is meant to be all this anyway, arranged in most humorous heaven. அதாவது வந்து இது ஒரு நாய் வீடு மாதிரி வச்சுங்க. ஏன்னா கல்யாணன்றது நம்ம வந்து மேலோகத்தில் வந்து முடிவு பண்ணுறது, தேவலோகம் ஹெவனில் டிசைட் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். அப்போது வந்து ஒருத்தர் சொல்கிறத கேட்டுட்டு நடத்துகிறது தான் வாழ்க்கையாக நம்ம எடுத்துக்கணும். I have reached the age in which one forgives all. இப்போ என்னோடய வயசு எப்படின்னா எல்லாரையும் மன்னிக்கிற ஒரு வயசு. I am ready to forgive friends, they loving, forgive those who ruin friendships and those who gave and staved on to love. இப்போ நான் என்னோடய நண்பர்களெல்லாம் மன்னிக்கிற வயசில் இருக்கேன். அதாவது அன்பை செலுத்தினவங்களாலும் இருந்தாலும் சரி, அன்பை வந்து முறிச்சவங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இல்லை அன்புக்காக என்கிட்ட ஏங்கினவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் மன்னிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். I am ready to forgive friends, they loving, forgive those who ruin friendships and those who forgive and stayed on love. But I shall give a lot to get one of my foes today for a quick picnic somewhere. ஆனால் எல்லாத்தோட முக்கியம் என்னுடைய விரோதிங்களோட நான் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வந்து பிக்னிக் மாதிரி போகணும்.
நாட் ஹேவிங் மெட் ஃபார் ஏஜஸ் வி ஷல் ஹேவ் ஸோ மச் டு சே. ஏன்னா ரொம்ப வருஷமாக எனக்கு விரோதிங்களை நான் யாரையும் பார்த்ததே இல்லை. அதனால் அவங்களோட பேசுகிறதுக்கு எனக்கு நிறையா இருக்கலாம். பட் சீரியஸ்லி ஐ மஸ்ட் வேக் அப் கம் அலைவ். ஆனால் உண்மையில் சொன்னால் நான் கொஞ்சம் விழிச்சுக்கணும். I tell myself and all of you who scan the mirrors for that white gleam in the hair, fall in love. ஆனால் ஒன்று எல்லாருக்கும் சொல்கிறேன், யாருக்கெல்லாம் வயசாகிட்டே வருதோ லவ் பண்ண ஆரம்பிங்க. ஃபால் இன் லவ் வித் அன் அன்சூட்டபிள் பர்சன். அதுவும் உங்களுக்கு பொருந்தாத ஒருத்தர் மேலே ஒரு காதலை வைங்க. ஃப்ளிங் யோர் செல்ஃப் ஆன் ஹிம் லைக் அ மாத் ஆஃப் அ ஃப்ளேம். எப்படி இந்த விளக்க நோக்கி விட்டில் பீச்சு வருதோ அந்த மாதிரி உங்களை அவன் மேலே தூக்கே போடுங்க. லெட் த பி டிஸ்பேர் இன் எவ்ரி மூவ், எக்ஸ்கவேட் டீப் பெயின். ஒரு நகர்விலையும் ஒரு டெஸ்பேர் இருக்கட்டும், வலி இருக்கட்டும். டு பி ஃப்ரேங்க் ஐ ஹவ் ஃபெயில்ட். ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, நான் நிறையா தோல்வியாக பார்த்துருக்கேன். ஐ ஃபீல் மை ஏஜ் அண்ட் மை யூஸ்லெஸ்னஸ். இப்போ என்னுடைய வயசும் எனக்கு புரியுது, நான் எப்படி பிரயோஜனம் இல்லாமல் இருக்கேன்றதும் எனக்கு புரியுது. All I want now is to take a long walk into the sea and lie there resting completely uninvolved. இப்போ எனக்கு வேண்டியதெல்லாம் என்னென்னா, அப்படியே கடலுக்குள்ளே நிறைய தூரம் நடந்து அப்படியே அங்கே படுத்துட்டு ஓய்வு எடுக்கணும். அது எந்த வித விஷயத்துலையும் நம்ம இன்வால்வே ஆகக்கூடாது. பட் ரெஸ்ட் இஸ் ஓன்லி அ சைல்டிஷ் whim, அ மைனர் ஹங்கர். மற்றதெல்லாம் ஒரு சின்ன விஷயந்தான். Greater hungers lurk at the basement of the sea. Ultimately I will feel only the hunger to feed others hunger, the basic one. ஆனால் பெரிய பசின்றதெல்லாம் வேறு. அது மற்றவங்களோட பசியும் நம்ம தீக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு பேசிக் ஒன்று. டு crumble, to dissolve and to retain in other things the potent fragments of oneself. The ultimate discovery will be that we are immortal. ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாருக்குமே மரணம்னு ஒன்று இருக்குது. The only things mortal being systems and arrangements. ஆனால் எப்போதுமே நிலச்சி இருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற சிஸ்டம்ஸும் அரேஞ்ச்மெண்ட்ஸும் தான். Even our pain continuing in divorce. Even our pain continuing in the divorce who constitute the world. Even oft repeated moves of every scattered cell will give no power to escape from cages of involvement. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகிட்டோன்னா அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். I must linger on, trapped in immortality, my only freedom being the freedom of decompose. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு இம்மார்டலியில் மாட்டின்னு இருக்கேன். என்னோட விடுதலை எங்கே இருக்குன்னா, நான் டீகம்போஸ்னால் என்னுடைய சிதைவில் தான் இருக்குது. அதாவது நான் என்னோடய விடுதலை எனக்கு எப்போ வரும்னா, என்னோட முடிவில் தான் வருது அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை அவங்க முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.